வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து சென்னை சேப்பாக்கம் வேளாண் இயக்குநரக வேளாண் அலுவலர் எஸ் மணமல்லி அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நபார்டு நீர்ச்செறிவு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பண்ணை குட்டை அமைத்ததன் மூலம் பயன்பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் பி சிவசுப்பிரமணி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கால்நடைகளில் தீவன செலவை குறைப்பதில் மரபுசாரா தீவன பொருட்களின் பங்கு குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சி சுரேஷ் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் ஈரோடு சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நபார்டு நீர்ச்செறிவு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பண்ணை குட்டை அமைப்பதால் நிலத்தடி நீர்வரத்து அதிகரிப்பதுடன் இந்நீரினை கொண்டு பாசனத்திற்கு பயன்படுத்துவதால் வேளாண் பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கின்றது. நபார்டு நீர்ச்செறிவு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பண்ணை குட்டை அமைத்ததன் மூலம் பயன்பெற்ற திண்டுக்கல் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் பி சிவசுப்பிரமணி நம்மிடம் கூற கேட்டபோது, இந்த நிலம் வந்து தரிசாக கிடந்த நிலம். நபார்டினுடைய உதவியால் எங்கள் பண்ணை குட்டை போட்டு கொடுத்ததுக்கப்புறம் எங்கள் விவசாயம் வந்து சிறப்பாக நடைபெற்றிருக்குது. இதிலேருந்து வந்து இந்த தண்ணி விவசாயத்தின் மூலமாக முருங்கை போட்டிருக்கோம், கடலை போட்டிருக்கோம். இது மாதிரியான விவசாயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதனால கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் எங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க. அப்புறம் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. நபார்டு வங்கிக்கு நாங்கள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம், பாராட்டல் தெரிவிச்சுக்கிறோம். பண்ணைக்குட்டை உதவினால் நம்ம கேணியில் வந்து நீர்மட்டம் உயர்ந்திருக்குது. இதனால் கொஞ்சம் விவசாயம் வந்து எக்ஸ்டர்னாக அதிகமாக பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குது. முருங்கை போட்டிருக்கேன், முருங்கை வந்து நல்லா ஈல்டு வந்திருக்கு. இது வந்து மார்க்கெட்டிங் வந்து ஒட்டன்தர இது மாதிரிக்கு 4 ரோடு ஒட்டன்தர இது மாதிரிக்கான கொடுத்துருக்குறோங்க. நல்லா நல்லா போயிட்டுருக்குது. அப்புறம் இது ஏரி போட்டு கொடுத்துருக்காங்க, அப்புறம் சொட்டு நீர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பண்ணைக்குட்டை உதவினால் கேணியில் வந்து தண்ணி அதிகமாக இருக்குது, நீர்வரத்து அதிகமாக இருக்குது. இப்போ சொட்டு நீர் போட்டிருக்குங்க, சொட்டு நீர் முருங்கை கடலை விவசாயம் பார்த்துட்ருக்குங்க. நல்லா ஈல்டு கிடைக்குது. இதனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதிகமான பரப்பளவில் சாகுபடி நிலம் பண்ணுறேன். ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம், நல்லா இருக்குது. நபார்டு வங்கியினுடையால் எங்களுக்கு நல்ல சிறந்த ஒரு சேவை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் மனமார்ந்த பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விவரம் பெற பி சிவசுப்பிரமணி அவர்களை 09727271187 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
வளர்ப்பிற்கான செலவில் 60 முதல் 70% தீவன செலவிற்கு உள்ளாகின்றது. கால்நடை வளர்ப்பில் தீவன செலவை குறைக்க மரபுசாரா தீவன பொருட்களான பப்பாளி இலை, காய்கறி கழிவுகளை உபயோகிக்கலாம். கால்நடைகளுக்கான தீவன செலவை குறைப்பதில் மரபுசாரா தீவன பொருட்களின் பங்கு குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சி. சுரேஷ் தரும் ஆலோசனைகள். கால்நடைகளின் தீவன செலவை குறைப்பதில் மரபுசாரா தீவனப் பொருட்களின் பங்கை பற்றி நாம் காண்போம். கால்நடை வளர்க்கும் தொழில் 2-3 கால்நடைகளை வளர்க்குறதுலேருந்து இன்றைக்கி அதிக அளவில் கால்நடைகளை வளர்த்து ஒரு பெரிய தொழிலாக செய்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டு வரோம். அப்படி இருக்கிற அந்த கால்நடை தொழிலில் தீவனத்திற்கு நம்ம செலவு பண்ணுறது மொத்த செலவில் 60-70% ஆகுது. அப்படி நம்ம தீவனத்துக்கு எப்போவுமே மக்காச்சோளம், சோளம், பின்னாக்கு வகைகள், தவிடு வகைகள் நம்ம தீவன பொருட்களாக பயன்படுத்திட்டு வரோம். நாளுக்கு நாள் இவைகளின் தேவை அதிகரிக்குது. அதோடு இல்லாமல் விலைவாசியும் அதிகரிக்குது. அப்போ நம்ம வேறு அதுக்கான விலை குறைவான மாற்றுப் பொருட்களை உதாரணமாக நம்ம இந்த கரும்பு தோகை, பப்பாளி மரத்தினுடைய இலைகள், தேயிலை கழிவுகள், காகித ஆலை கழிவுகள் போன்றவற்றை தீவனமாக நம்ம மாடுகளுக்கு பயன்படுத்தலாம். இத்தகைய தீவனப் பொருட்களை பயன்படுத்த மரபுசாரா தீவனம்னு சொல்கிறோம். இந்த மரபுசாரா தீவனத்தோட முக்கியத்துவம் என்னன்னாக்கா, இந்த மரபுசாரா தீவனங்கள் இந்த வேளாண் கழிவுகள், பெரும்பாலும் இந்த வேளாண் கழிவுகள் பயன்படுத்தப்படாமல் அங்கங்கே வீணாக கிடக்குது. அதை கிடந்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறதோடு மட்டும் இல்லாமல் பல்விதமான நோய்களை மனிதர்களுக்கு பரப்புது. அதை நம்ம கால்நடைக்கு தீவனமாக பயன்படுத்தும் போது அந்த சுற்றுச்சூழல் மாசுபடுவதும் தடுக்குது. அது இல்லாமல் நோய் பரவதும் தவிர்க்கப்படுது. அதனால் இந்த வீணாக கிடக்கிற வேளாண் கழிவுகள் எடுத்து நம்ம கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். இது மரபுசாரா தீவனம்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை அடிப்படையாக கொண்டு மரபுசாரா தீவனத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று நார் சத்து மிகுந்த மரபுசாரா தீவனங்கள், இன்னொன்று அடர் தீவனங்கள். நார் சத்து மிகுந்த மரபுசாரா தீவனங்களில் தான் இந்த கரும்பு சோகை, கரும்பு சக்கை, காய்கறி கழிவுகள், காகித ஆலை கழிவுகள் இதெல்லாம் வரும். இந்த மரபுசாரா தீவனங்கள்ன்றது கழிவுகள்னு நம்ம சொல்கிறதுனால நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற தீவனத்தோடு ஒப்பிடும்போது இதில் ஊட்டச்சத்துக்கள் மிக குறைவாலாம் இருக்கிறது கிடையாது. நம்ம எப்பவும் பயன்படுத்துகிற தீவனப் பொருட்களோடு இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் ஏறக்குறைய இணையாக தான் இருக்குது. அது இல்லாமல் இதில் அடர் தீவனங்கள்னு ஒன்று சொன்னேன். அடர் தீவனங்களில் அதில் இருக்கிற புரதச்சத்து அடிப்படையாக கொண்டு 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று புரதச்சத்து மிகுந்த அடர் தீவனம், மரபுசாரா தீவனம். இன்னொன்று எரிசக்தி மிகுந்த அடர் தீவனம். புரதச்சத்து மிகுந்த தீவனத்தில் வேப்பம் புண்ணாக்கு, ரப்பர் கொட்டை புண்ணாக்கு, அப்புறம் கோழி நம்ம கோழி வெட்டி எடுக்கிறப்ப கோழியிலேருந்து கிடைக்கிற இறகுகள், கோழியிலேருந்து கிடைக்கிற அந்த இறைச்சி கழிவுகள் ஆகியவற்றையும் நம்ம தீவனமாக பயன்படுத்தலாம். இந்த கோழி கழிவுகளை பயன்படுத்தும் போது நன்கு வேக வச்சு, அரைச்சி, காய வச்சு அடர் தீவனத்தில் கலந்து பயன்படுத்தலாம். அதோடு இல்லாமல் எரிசக்தி மிகுந்த தீவனங்களில் மரவள்ளி கிழங்கு திப்பிகள், காப்பி கொட்டை, தேயிலை கழிவுகள் இவற்றை இப்போ எரிசக்தி மிகுந்த அடர் தீவனங்களாக பயன்படுத்தலாம். இந்த தீவனங்கள் இருந்தும் எதுக்கு விவசாயிகள் நீங்கள் பயன்படுத்த தயங்குறாங்க அப்படின்னாக்கா, அதில் டேனிக் அமிலம் போன்ற ஒரு சில நச்சு பொருட்கள் இருக்குது. இந்த நச்சு பொருட்கள் கசப்புத்தன்மையை கொடுக்குது. கசப்புத்தன்மையை கொடுக்கறதுனால விவசாயிகள் மாடுகள் விரும்பி சாப்பிட்றதில்ல. அதனால் விவசாயிகளும் விரும்பி கொடுக்கறது கிடையாது. அது இப்போ என்ன பண்ணோம், அதில் இருக்கிற நச்சு பொருட்கள் நீக்கணும். நச்சு பொருட்களை நீக்கிறதுக்கு எளிய வழிமுறைகள் இருக்குது. பொதுவாக இந்த டேனிக் அமிலம் மிகுந்து காணப்படும் இந்த மரபுசாரா தீவனங்களில் இருக்கிற டேனிக் அமிலத்தை நீக்கிறதுக்கு அதை நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளிப்புற தோலை நீக்கிட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம். அதோடு இல்லாமல் அதோட சுவையை கூட்டுறதுக்கு அதில் வெள்ளைப்பாகு கலந்து தெளிக்கலாம். 1% உப்பு கரைசலை தெளிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குறப்ப நிழலில் அந்த இலைகளை மர இலைகளாக இருந்ததுன்னா நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில நச்சு பொருட்களை நீக்கிறதுக்கான ஒரு சில தொழில்நுட்பங்கள் இருக்குது. அதை பின்பற்றி அதில் இருக்கிற நச்சு பொருட்களை நோக்கி மரபுசாரா தீவனங்களுக்கு சுவையூட்டி நம்ம இயல்பாக பயன்படுத்துகிற தீவனுக்கு பதிலாக அந்த மரபுசாரா தீவனங்களை பயன்படுத்தினோன்னா கால்நடைகளுக்கான தீவனத்திற்கான உற்பத்தி செலவு குறைஞ்சி நம்ம அதிக அளவில் லாபம் அடையலான்னு நம்ம விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற டாக்டர் சி. சுரேஷ் அவர்களை 08789654869 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே
70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. कहानी छोड़ जा, कुछ तो निशानी छोड़ जा, कौन அப்பா, ஐ புது கொடை. அம்மம்மா இங்க பாரு பாரேன், அப்பா புது கொடை வாங்கிட்டு வந்திருக்காரு. எவ்வளோ அழகா இருக்குல்ல. இனிமே நீ மழையில நனைய மாட்ட. இந்தா இத பிடி. இது நம்ம வீட்டுக்கான கொடை, நம்ம விவசாயத்துக்கான கொடை, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கான கொடை. என்ன சொல்றீங்க? அட கடவுளே, இது பயிர் காப்பீடுமா. பயிருக்கு வறட்சி, வெள்ளம், புயல், பூச்சி அப்புறம் நோய் தாக்கிச்சேன்னா அரசோட இந்த திட்டத்துல பயிருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். காப்பீட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரொம்ப கம்மி. பிரீமியம் கட்டுறதுல கவர்மெண்டே பண உதவி செய்யுது. தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம், மாற்றி அமைக்கப்பட்ட வேளாண் காப்பீட்டு திட்டம், வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டம், தென்னை மற்றும் எண்ணெய் பனை காப்பீட்டு திட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. பயிர் காப்பீட்டு திட்டத்திற்கு தங்கள் வட்டார விவசாய அலுவலர், வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது அருகாமையில் உள்ள வணிக வங்கி கிளையினை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 1801801551 எண்ணிலும் www.farmer.gov.in இணையதளத்தையும் பாருங்கள். அட, இந்த கூட ரொம்ப நல்லா இருக்கே. பயிர் காப்பீட்டு திட்டத்தினால் பயனடையுங்கள், எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் ஈரோடு சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 7 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 17 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 17 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 7 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வாழைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்றிற்கு 5 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்றிற்கு 7 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றிற்கு 7 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றிற்கு 4 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். மல்லிகை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 180 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 140 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 60 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும்,
காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 75.3%, காற்றின் வேகம் மணிக்கு 2.7 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.5%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையின் அளவு 2.5 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 265.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1008.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 9.2 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம், விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். மத்திய மாநில அரசுகள் வேளாண்மையாளர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது. பயிர் காப்பீட்டு திட்டம் இயற்கை சீற்றங்களால் சேதமடைந்த வேளாண் பயிர்களுக்கு நிவாரணம் அளித்து வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்து சென்னை சேப்பாக்கம் வேளாண் இயக்குநரக வேளாண் அலுவலர் எஸ் மணமல்லி அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, விளையும் பூமியில் நீங்கள் பயிரிடும் பயிர்களுக்கு எத்தனையோ தொழில்நுட்பத்தை கடைபிடிக்கிறீங்க. இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறதுக்கு நிறைய செலவும் செய்கிறீங்க. அதாவது விதை தேர்வு செய்கிறது, உழவு செய்கிறது, அப்புறமா உரமிடுதல், அப்புறம் பயிர் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளுதல், இப்படி பல செலவுகள் மேற்கொள்கிறீங்க. அப்படி நேர்த்தியாக நீங்கள் கடைபிடிக்க தொழில்நுட்பங்கள் மூலமாக சில சமயங்களில் உங்களுக்கு மகசூல் கிடைக்கப்பெறாமல் போகுது. எதிர்பார்த்த மகசூல் கிடைக்கப்பெறாமல் போகுது. இது இயற்கை இடர்பாடுகளால் சில சமயங்களில் உங்களையும் கைமீறி இந்த மகசூல் இழப்பு ஏற்படுது. இந்த சூழ்நிலையை எப்படி விவசாயிகள் கையாள முடியும்? இதை தீவிரமாக யோசித்த மத்திய அரசு பயிர் காப்பீட்டு திட்டம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டத்தின் கீழே தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை நம்ம தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக செயல்படுத்திட்டு வரோம். இதில் பல லட்ச விவசாயிகள் ஒவ்வொரு பருவத்தின் போதும் பதிவு செய்து பயன்பெறுகிறார்கள். இவங்க எப்படி பயன்பெறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அறிவிக்கப்பட்ட ஒரு பகுதி, அதாவது குறுவட்டம், ஃபிர்கா அப்படின்னாலும் வட்டாரம் அப்படின்னாலும், அந்த பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளில் எவ்வளோ மகசூல், சராசரி மகசூல் எடுத்திருக்காங்க விவசாயிங்க, இதை ஒரு கணக்கீடாக வச்சுக்கிட்டு நடப்பு ஆண்டில் எவ்வளோ மகசூல், சராசரி மகசூல் கிடைக்கப்பெறுது அப்படின்ற கணக்கீடு வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் வருது அப்படின்றத பார்த்து இந்த வித்தியாசமான மகசூலுக்கு ஏற்பவாறு இழப்பீடு தொகை விவசாயிகளுக்கு வழங்குறாங்க. இதில் பதிவு செய்த விவசாயிகளுக்கு வழங்குறாங்க. அதாவது உங்கள் பகுதியில் நீங்கள் எப்பவுமே எடுக்கிற சராசரி மகசூலை விட குறைவாக உங்களுக்கு மகசூல் கிடைச்சதுன்னா இந்த இழப்பீடு தொகை
பதிவு செய்த எல்லா விவசாயிகளுக்கும் சென்று அடையும். அப்படி வந்து இந்த திட்டத்தில் சேரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு உங்கள் மனசில் எல்லாருக்கும் தோணலாம். நீங்கள் வந்து விவசாயிகள் வந்து பெரும்பாலும் சிலவங்க வந்து கூட்டுறவு சங்கங்கள்லேயோ இல்லைன்னா வந்து வங்கிகள்லேயோ பயிர்க்கடன் பெற்று பயிர் செய்வீங்க. இப்படி பயிர்க்கடன் செய்கிறவங்க பெற்று பயிர் செய்கிறவங்க கட்டாயமாக இந்த திட்டத்தை சேர்ந்துக்கணும். ஏன் வந்து கடன் பெறுகிறவங்க கட்டாயமாக சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு பயிர்க்கடன் எவ்வளோ வந்து வழங்குறாங்களோ அதில் வந்து உங்களுக்கு பயிர் கட்டணம், அதாவது இந்த காப்பீட்டு கட்டணம் அதிலேயே நீங்கள் கட்டிடலாம். இந்த காப்பீட்டு கட்டணம் கட்டிடும்போது உங்களுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வட்டிக்கு கடன் வாங்கி அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியாத நேரும்போது இழப்புக்கு ஈடு செய்யும் இழப்பீடு தொகை உங்களுக்கு உதவி புரியும். சரி, அப்போது கடன் பெறாதவங்க விவசாயிகள் வந்து இதில் பங்கு பெறலாமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக உண்டு. எல்லா விவசாயிகளும் இதில் பங்கேற்றுக்கலாம். குறிப்பாக வந்து கடன் பெறுற விவசாயிகளுக்கு ரொம்ப கட்டாயமாக இதில் பங்கேற்றுக்கணும்னு சொல்கிறோம். கடன் பெறாத விவசாயிகள் வந்து உங்கள் அருகில் இருக்கிற வங்கியில் நீங்கள் போய் தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் எந்த பயிர் செய்கிறீங்களோ அதற்கு எவ்வளவு வந்து இந்த பயிர் காப்பீட்டு தொகை, அதற்கு எவ்வளோ வந்து காப்பீட்டு கட்டணம், இந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு அறியப்பெறுவீர்கள். இதற்காக வந்து விண்ணப்பம் இருக்கும். அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து உங்களை இந்த திட்டத்தில் பதிவு செய்துக்கலாம். சரி, நான் வந்து விருப்பப்படுறேன், இந்த திட்டத்தில் செய்கிறதுக்கு விருப்பப்படுறேன், ஆனால் வந்து எனக்கு காப்பீட்டு கட்டணம் வந்து அதிகமாக இருக்குமே, என்னுடைய இந்த பயிர் சாகுபடிக்கு நான் ஏற்கனவே செலவு செய்கிறேன், இதில் கூடுதலாக இது ஒரு செலவு தானே அப்படின்னு விவசாயிகள் நினச்சாங்கன்னா அது ஒரு தவறு. ஏன்னாக்கா இந்த திட்டத்தில் வந்து நிறைய விவசாயிகள் வந்து சேரணுன்றதுக்காக முதல் படியாக என்ன செய்கிறாங்கன்னா, இந்த காப்பீட்டு கட்டணம்ன்றது குறைந்த அளவே தான் நிர்ணயிச்சிருக்காங்க இந்த திட்டத்தில். அதாவது 2% 3.5% தான் கரீஃப் பருவ பயிர்களுக்கு இந்த காப்பீட்டு கட்டணம். ஸோ இந்த காப்பீட்டு கட்டணத்தில் 2% வச்சுக்கோங்க. அதுலேயுமே வந்து பாதி 50% வந்து தமிழக அரசே விவசாயிகளுக்காக ஏற்று இந்த காப்பீட்டு கட்டணத்தை கொடுத்துடுது. ஆக ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து உங்களுடைய பயிரை வந்து காப்பீடு செய்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் 1 ரூபாய் மட்டுமே செலுத்த வேண்டும். இவ்வளவு குறைவான கட்டணத்தை கட்டி உங்களுக்கான இழப்பீட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குற வகையில் நீங்கள் இதில் சேர்ந்து பயன்பெறலாம். சரி, நான் வந்து பதிவு செய்யறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிற விவசாயிகள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அருகிலுள்ள வங்கிகளில் போய் தொடர்பு கொண்டு உங்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்கணும். பூர்த்தி செய்து கொடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ பயிர் பண்ணுறீங்களோ அத்தனை பரப்புக்கும் நீங்கள் பதிவு செய்துக்கலாம். இதற்கு எந்த ஒரு வரையறையும் கிடையாது. உங்கள் பகுதியில் வந்து எந்த பயிருக்கு வந்து நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்ற விவரமும் நீங்கள் வந்து அருகிலுள்ள வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம், வேளாண்மை அலுவலர்கள் மற்றும் வங்கி அதிகாரிகளையும் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த 2015ஆம் ஆண்டு கரீஃப் பருவத்திற்கு என்னென்ன பயிர்கள்லாம் நம்ம அறிவிச்சிருக்கோம் இந்த திட்டத்தின் கீழே அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெல் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறுவை சாகுபடி அதற்கான காலக்கெடு முடிந்து விட்டது. மற்ற பயிர்கள் கரீஃப் மற்ற பயிர்கள்னு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், உளுந்து, பச்சைப்பயிறு, பருத்தி, கரும்பு, எள் போன்ற பலவிதமான பயிர்களுக்கும் இதில் வந்து சேர்றதுக்கு விவசாயிகள் சேர்ந்து பயனிடத்திற்கு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு ஒவ்வொரு பயிருக்குமே வந்து காப்பீட்டு கட்டணம் தனித்தனியாக நிர்ணயிக்கப்பட்டு அதற்காக காப்பீட்டு கட்டணமும் தனித்தனியாக நிர்ணயிக்கப்பட்டு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் இருக்க விவசாயிகள் எல்லாருக்கும் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரிவித்து நீங்கள் வந்து இதில் வந்து பதிவு செய்வது மட்டுமல்லாமல் உங்களுடைய சக விவசாயிகள், உறவினர்கள் மற்றும் உங்களுக்கு தெரிந்த அனைத்து விவசாயிகளையும் இந்த திட்டத்தின் கீழே சேர்ந்து உங்களுக்கு ஏற்படும் இழப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எந்தெந்த வங்கிகளை நீங்கள் தொடர்பு கொள்ளலான்னு கேட்டிங்கன்னா, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளாக இருந்தாலும் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பகுதிக்குட்பட்ட வங்கிகளில் போய் நீங்கள் இதில் பதிவு செய்துக்கலாம். அப்படி பதிவு செய்து கொள்ள போகும்போது நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, அங்கே வந்து ஒரு விண்ணப்ப படிவம் இருக்கும்.
அந்த விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்யணும். அப்புறம் நீங்கள் வந்து என்ன பயிர் செய்கிறீங்களோ அந்த பயிர் செய்கிற பயிர் அது எவ்வளவு பரப்பு நீங்கள் பயிர் செய்கிறீங்க அதற்கான தாஸ்தாவேஜுகள், அதாவது பட்டா சிட்டானுடைய உண்மை நகல், அதாவது ஒரிஜினல் காப்பியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். இதை வந்து நீங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்துடலாம். இது எப்போ நீங்கள் பதிவு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் பயிர் செய்த 1 மாத காலத்திற்குள்ளே செய்யணும். கடன் பெற விவசாயிகளாக இருந்தால் கடன் உங்களுக்கு பட்டுவாடா செய்யும் போதே நீங்கள் கட்டிடலாம். கடன் பெறாமல் இருக்கிற விவசாயிகள் வந்து ஆர்வமாக வந்து இதில் கலந்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தாஸ்தாவேஜுகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு வந்து கரீஃப் பருவ பயிர்களுக்கு வந்து பதிவு செய்யறதுக்கு வந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி, அதாவது 30/9/2015 தான் இதில் பதிவு செய்கிறதுக்கு கடைசி நாள். இந்த கடைசி நாளுக்கு முன்னாடி நீங்கள் பதிவு செய்துக்கணும். நீங்கள் வந்து விதைப்பு செய்துட்டீங்க அப்படின்னா விதைப்பு செய்த 1 மாதத்து காலத்திற்குள்ளே வந்து இந்த திட்டத்தில் பதிவு செய்துக்கிறது அவசியமாகிறது. மேலும் விவரம் பெற எஸ் மணமல்லி அவர்களை 09939737339 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 8/9/2015 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. நபார்டு நீர்செறிவு திட்டத்தின் கீழ் சிறுதானிய உற்பத்தி குறித்து திண்டுக்கல் மாவட்டம் மில்லக்காட்டு வலசு கிராம வேளாண்மையாளர் என் செல்லமுத்து அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். இந்திய ஆய்வகத்தின் செயல்பாடு மற்றும் அதன் பணிகள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் இந்திய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவன முதுநிலை விஞ்ஞானி முனைவர் கே ராஜன் அவர்கள் தரும் ஆலோசனைகள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சென்னை ஆலப்பாக்கத்தில் மாநகர திடக்கழிவு மேலாண்மை மற்றும் இயற்கை உர உற்பத்தி கிடங்கு பணிகள் குறித்து சென்னை மாநகராட்சி செயற்பொறியாளர் கே விஜயகுமார் மற்றும் சென்னை ஆலப்பாக்கத்தில் மாநகர திடக்கழிவு மேலாண்மை மற்றும் இயற்கை உர உற்பத்தி கிடங்கின் மேற்பார்வையாளர் என் நேதாஜி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.